நிதி ஒதுக்கீடே இல்லாமல் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி 14 நாட்களில் தொடங்கி வைத்துள்ளதாக முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்பது உள்ளிட்ட ராகுல் காந்தியின் 5 வாக்குறுதிகளை விளக்கினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் 1 கோடியாக இருந்த வேலையின்மை பாஜக ஆட்சியில் 4 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 14 நாட்களில் 5,90,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பிரதமர் அறிவித்துள்ளதாகவும் இதுகுறித்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமலேயே தேர்தலுக்காக மட்டுமே திட்டங்களை அடுக்கடுக்காக அறிவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 5,90,000 கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாது பட்ஜெட்ல. கேளுங்க, வரி இருக்கா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும். ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு வரி கூட நான் பார்க்கல. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, பணம் ஒதுக்கியிருக்காங்களா? முடிய போற பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்களா இல்லை வரப்போற ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் இவர் 5,90,000 கோடி 14 நாள்ல அறிவிச்சிருக்கிறார். இன்னும் அறிவிக்க போறாரு. அறிவிச்சு முடிச்ச பிறகுதான் தேர்தல் அறிவிப்பாங்க. அதனால இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ காகிதப்பூ மாதிரி தான். இது ஒரு பூ, அவ்வளவுதான். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து மக்களிடம் ஏற்பட்டுள்ள அவநம்பிக்கையை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது என்றும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.